ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. 2021 நடக்க வேண்டிய இந்த கணக்கெடுப்பு கோவிட் காரணமாக இப்போ தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறது. இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அரசு ஊழியர்கள் நம்ம வீட்டில் வந்து எடுப்பாங்க, அல்லாட்டா ஆன்லைனில் இது அப்ளை பண்ணலாம். ஊழியர்கள் நம்ம வீட்டில் வந்தால் என்னெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வர அரசு அதிகாரிகள் கேட்குற கேள்விகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வீட்டு எண் கேட்பாங்க, உங்களோட வீடோட நம்பர் கேட்பாங்க, அதை சொல்லணும். அடுத்ததாக வீட்டு தலைவி அல்லாட்டா தலைவன் அவங்களோட பேரை சொல்லணும். அடுத்ததாக வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தால் 4ன்னு சொல்லுங்கள், 6 பேர் இருந்தால் 6ன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை சொல்லுங்கள். இனி வந்து உங்கள் வீடு சொந்த வீடா அதான் வாடகை வீடான்னு கேட்பாங்க. சொந்த வீடு இருந்தால் சொந்த வீடுன்னு சொல்லுங்கள், அல்லாட்டா வாடகை வீடுன்னா வாடகை வீடுன்னு சொன்னால் போதும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குதுன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, அப்படின்னா 2 ரூம்னு சொல்லுங்கள். இனி 2 ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருந்தால் நீங்கள் அதை 3ன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து உங்கள் வீட்டில் வந்து டிவி இருக்கா, ரேடியோ இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அதை சொல்லுங்கள். டிவி இருந்தால் கேபிள் கனெக்ஷன் இருக்கா அப்படி கேட்பாங்க, அதை சொல்லுங்கள். கேபிள் கனெக்ஷன் இருந்தால் கேபிள் கனெக்ஷன் இருக்குது, அது சொன்னால் போதும். இனி வந்து உங்கள் வீட்டில் பொதுகை சேனல் தான் இருக்குது அப்படி என்றால் பொதுகை சேனல்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சோலார் பேனல் இருக்கான்னு கேட்பாங்க. இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொன்னால் போதும். அடுத்ததாக வந்து உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கா, லேப்டாப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள். இனி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இருந்து கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ தந்திருந்தால் அது சொல்ல வேண்டாம். அடுத்ததாக கேட்குறது, நீங்கள் எந்த தண்ணி யூஸ் பண்ணுறீங்க, கிணத்து தண்ணியா அல்லாட்டா பைப்பு தண்ணியான்னு கேட்பாங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள். அடுத்ததாக உங்கள் வீட்டில் 2 சக்கர வாகனம் இருக்கா, கார் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தால் அதுவும் சொல்லுங்கள். அடுத்ததாக கேட்குறது உங்களோட கேட்டகரி கேட்பாங்க. கேட்டகரி வந்து ஓசியா, ஓபிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா இதை கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி சொன்னால் போதும். அடுத்ததாக ஃபோன் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குடும்ப தலைவி அல்லாட்டா தலைவர் அவங்களோட பேர் சொல்லும்போது யாரோட பேர் சொன்னீங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. மோஸ்ட்லி இந்த கேள்விகள் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வாரவங்க கேட்கிறது. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு வாரவங்க கேட்குற கேள்விகள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.